ஹே கைஸ், நீங்கள் ஆல்ரெடி பார்த்து எபிசோட் லெவல் தான் போகிறா வீடியோக்குள்ள லைக் மறந்தாமல் விடுங்க. ஸ்டார்டிங் நம்ம ஹீரோ ஃப்ளாகை போட்டுக்கலாம்னு நினச்சி இங்கே கூட கேப்டன் கூட சண்டை வரைக்கும் வந்திருப்பேன். நம்ம கேப்டனுக்கு நான் பார்த்தோன்னே மிரண்டு போயிருப்பேன். ஏன்னா அவனோட டிவைன் ஃப்ளேம் பவர் இருக்குல்ல, அந்த ஃப்ளேம் ஹீரோ லைட்டாக தான் அந்த டிவைன் ஃப்ளேம் விட்டுருப்பேன். அடுத்த செகண்ட் வந்து அந்த கேப்டன் நடுநி போயிருப்பேன். இவனை இதெல்லாம் அவனால் சண்டை விட முடியாது, அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இவன் பவர்ஃபுல்லாக ஆள் தான், ஆனால் நம்ம ஹீரோனாலாம் அவன் பவர்ஃபுல்லாக ஆள் கிடையாது. இவனோட கண்ணை பார்த்தே மிரண்டு போயிருப்பேன். இங்கே கூட ஏதோ ஏன்னா மசம் நின்று இருக்கா, போய் சண்டை விடாது இல்லை, அவன் பதில் சொல்லாமல் இருப்பேன். என்ன ஆச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எதுவும் புரிஞ்சுக்காது. நம்ம ஹீரோ டவுனும் நீ தான் அந்த 11th ஃப்ளோர் இருக்க டஞ்சனை ரைட் பண்ணதான்னு கேட்டுப்பேன். ஆமாம் நான் தான் பண்ணேன், ஏன் அதை கேட்கவே இல்லை, அது இருக்குல்ல கொடூரமான டஞ்சனு. அந்த டஞ்சனுக்குள்ளே போய் நம்ம ஹீரோ மொத்த மனசே பிடித்தட்டேன். அப்போ இவன் சாதாரண ஆள் கிடையாது, பவர்ஃபுல்லாக தான் சொல்லி இவன் அங்கே கூட டீம்மேட்ஸ் எல்லாட்டே நான் கிளம்ப போகிறேன், என் கூட யாரெல்லாம் வரீங்க, முடிஞ்ச அளவுக்கு இவன் கூட சண்டை விடாமல் என் கூட வந்துங்கன்னு சொல்லி கேப்டன் சொல்லியிருப்பேன். ஆனால் மீதிச்சிடல என்னப்பா அப்படி பயந்து போயிட்டு சொல்லி கேப்டன் சொல்கிறத கேட்காம கேள்வி கேட்டுருப்பாங்க. இங்கே கூட ஏஞ்சல் கூட என்னடா உன்னை என்னென்னமோ சொன்னாங்க, ஆனால் நீ சரியான பயந்தாங்குழியாக இருக்குன்னு சொல்லி கேட்டுருப்பா. நீ என்ன வேணா சொல்லிக்க, எனக்கு ஒரு விஷயம் அவன் கண்ணை பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சு போச்சு, நீங்கள் அவன் கூட சண்டை விட்டாலும் உங்களால் ஜெயிக்க முடியாது. நான் அந்த இடத்துலேருந்து கிளம்ப போகிறேன், என்னோட உயிரே தனியாக என்னோட டீம்மேட்ஸோட உயிரே எனக்கு முக்கியம். அதனால் யாரும் என் கூட சண்டை விடுங்க, என் பின்னாடி வாங்க, இப்போ பிரச்சனை கேட்காதீங்க, அந்த டெஸ்ட்டை நம்ம இன்னொரு வாட்டி கூட அட்டன் பண்ணிக்கலாம், அதனால் என் கூட வாங்கன்னு சொல்லி கேப்டன் இருப்பாரு. கேப்டன் பேச்சை கேட்டு ஒரு சில பேர் அவர் கூட போயிருப்பாங்க. ஆனால் மீதி சில பேர் இந்த ஏஞ்சல் பேச்சை கேட்டு ஏஞ்சல் கூட சேர்ந்து சண்டை விடலான்னு நம்ம ஹீரோவுக்கு ஃப்ளாஷ்பேக்கில் ஹெர்குலஸ் சொல்லி தான் அனுப்பியிருப்பாரு, இந்த மாதிரி நீ சண்டை விட போயிடல, அவங்க எல்லாமே நம்மளோட எதிர்காலம்டா, அவங்க கூட சேர்ந்து தான் நம்ம அந்த டவர் கவு சைடில் சண்டை விட போகிறோம், அதனால் முடிஞ்ச அளவுக்கு இவங்களை கொள்ளாத, அதனால் நீ அவங்க கூட சேஃபாக ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்க மட்டும் ட்ரை பண்ணி சொல்லியிருப்பாரு. ஹெர்குலஸ் தானே அப்படி பண்ணுவார், ஹெர்குலஸ் ரொம்ப நல்லவர் நியாயமானவர், ஆனால் என் கேரக்டரே அது கிடையாதுப்பா, இவன் கூட நான் சண்டோட வேணான்னு தான் வந்தேன், ஆனால் இவங்களை பார்த்தா அப்படி இல்லையா முறுக்கிட்டு வந்து நிற்கிறாங்க, அவன் நான் எப்படி சும்மா இருப்பேன், நான் சும்மா இருப்பேன்னு சொல்லி நம்ம ஹீரோ சண்டோட ரெடியாக இருப்பேன். அவங்களும் சும்மா இல்லை, ஏஞ்சலோட பேச்சை கேட்டு அவங்க கொழுப்படுத்து போய் நம்ம ஹீரோ அடிக்க வந்துருப்பாங்க. நம்ம ஹீரோ கேட்க எல்லாத்தையுமே கொளுத்தி போடுறதுக்காண்டி டிவைன் ஃப்ளேம் இருக்குல்ல அதை வச்சுருந்துருப்பேன். டிவைன் ஃப்ளேம் அவளோட பயத்தை தூண்டும். இந்த டிவைன் ஃப்ளேம் பார்த்ததுக்கப்புறமே அவங்களுக்குள்ள இது ஒரு டீமன் மாதிரி இல்யூஷனை கிரியேட் பண்ணியிருக்கோம், இது ஒரு டீமன்ரா நம்ம கொள்ள வந்திருக்கான்னு சொல்லி அவங்க மறந்து போயிருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு இதுதான் தேவைப்படுதுங்க, அவங்களோட பயத்தை வச்சே அவங்களை சாடிச்சிருப்பேன். இந்த டெக்னிக் நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ மொத்த வச்சுமே சாடிச்சிருப்பேன். அந்த ஏஞ்சல் வேலை ஹீல் பண்ணலாம் ட்ரை பண்ணிப்பா, அவளுக்கு ஹெவனோட பவர் எல்லாமே கிடச்சிருக்கும். பியூரிஃபை பண்ணலாம் ட்ரை பண்ணிப்பா இந்த டிவைன் ஃப்ளேமை, ஏன்னா அது ஒரு ஈவில் பவராக தான் இருக்கும், ஒன்றும் வேலைக்கே இருந்துக்காது. நம்ம ஹீரோட பவர் அவளை சப்ரோஸ் பண்ணியிருக்கோம், அவளால் எதுவுமே பண்ணிக்க முடியாது. சரி இந்த ஹீரோ நம்ம தான் சாதிச்சான்னு சொல்லி அவள் ஹோலி ஸ்வாட் அப்படின்ற ஒரு ஸ்வாடை வச்சு நம்ம ஹீரோ பொறுத்தலாம் ட்ரை பண்ணிப்பா. அவளோட ஃபுல் பவரே தான், அந்த ஃபுல் பவர் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அடிச்சுருப்பா. ஆனால் அந்த ஸ்வாடை தான் உடனே தவிர நம்ம ஹீரோக்கு ஒரு ஸ்க்ராட்ச் கூட ஏற்படுத்திருக்காது. அந்த ஸ்வாடை உடச்சு நம்ம ஹீரோக்கு எத்தனை நின்றுருப்பேன். அவ்வளோதான், இதை பார்த்து அங்கே இருக்க டீம்மேட்ஸ் எல்லாமே மறந்து போய்ப்பாங்க. இது வரைக்கும் நம்ம ஹீரோ யாரையும் சாடிக்காமல் இருந்திருப்பேன், ஒரு சில பேர்த்துக்கு கைகாலெலாம் உடச்சி விட்டுருப்பேன், அது பண்ணதே பெரிய விஷயம். நம்ம ஹீரோட்ட அடி வாங்கவும் ஒரு சிலர் இருந்திருப்பாங்க, அதெல்லாம் மறந்து போயிருப்பாங்க. இந்த ஏஞ்சல் பிரச்சனை கிட்ட தப்பாக போச்சுட்டு இப்போ தான் அவங்க புரிஞ்சிருந்திருக்கோம் தெரிஞ்சிருந்திருக்கோம். அதே சமயம் ஏஞ்சலும் அவன் சொன்னால இந்த டைலாக் தான் யோசிச்சு பார்க்குறா, எனக்கு என் உயிர் தான் முக்கியம், என் டீம்மேட்ஸோட உயிர் தான் முக்கியம், இவன் கூட சண்டை விட்டால் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லியிருந்திருப்பேன். அது எல்லாத்தையும் இவங்க எடுத்து பார்க்குறா, கரெக்டாக தான் இவன் சொல்லியிருந்திருக்கேன், இவன் கூட சண்டை விட்டு ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி அவளும் பேக் எடுத்துருப்பா. அவன் கிளம்பலாம் இருப்பாங்க, எங்கேம்மா போகிறீங்க, இருக்கிற ஃப்ளாக்லாம் கொடுத்துட்டு போனீங்கன்னா உயிரோட இருப்பீங்கன்னு தெரியல. இவங்கெல்லாம் சாக்காது இருப்பாங்க, நம்ம உயிர் தான் முக்கியம், ஃப்ளாகை கொடுத்துருவோம் சொல்லி அந்த ஃப்ளாகையும் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அந்த பொண்ணு நைஸாக வந்து நம்ம ஹீரோட்ட ஃப்ரெண்ட்ஷிப்புக்கெல்லாம் ட்ரை பண்ணிப்பா. உன்னோட கிட்டு நம்பர் இருக்குல்ல, அந்த பிளேயர் கிட்டே அந்த நம்பர் தெரிஞ்சதுனா அப்புறம் நம்ம அப்படின்னா பேசிக்கலாமான்னு சொல்லல, ஒன்றும் பிடுங்க வேணாம், அதெல்லாம் தேவையில்லை நம்ம ஹீரோ ரிஜெக்ட் பண்ணிப்பேன். என்னையும் ரிஜெக்ட் பண்ணான்னு சொல்லி இந்த பொண்ணு சாக்கிருப்பா. அப்புறம் ஏதாச்சும் கில்ல சரியாப்பா, எங்கள் கில்டு கொஞ்சம் நல்ல கில்டு, உன்னை ஒலிம்பஸில் சேர சொல்லி நிறைய சொல்லிட்டு போய் உங்களுக்கு ஒலிம்பஸில் வேஸ்ட்டு, எங்கள் கில்டுக்கு வந்துள்ள வேணாம் அப்படின்னு நம்ம ஹீரோ திரும்ப அசிங்கமிச்சுமே. எத்தனை வாட்டி தான் ரிஜெக்ட் ஆவா, இருந்தாலும் திருந்தாமல் டவர்லாம் உன்னால் தனியாக ஏற முடியாது, உனக்கு நிறைய டீம்மேட்ஸ் தேவைப்படும், டீம்மேட்ஸ் இருந்தால் மட்டும் தான் உன்னால் டவரில் ஏற முடியும். டவரில் ஏறது சாதாரண விஷயம் கிடையாது, நீ ஒன்ஸ் இந்த டவருக்குள்ளே வந்துட்டேன்னு வச்சுக்கோவே, நிறைய ஃப்ளோர் ஏற வேறு அப்படின்னா நிறைய டீம்மேட்ஸ்லாம் பிடிக்கணும். அவன் தான் உன்னை கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணி மேலே டவர் கூட்டிகிட்டு போயிருந்தில்ல. நம்ம ஹீரோக்கு தான் தெரியும், ஆல்ரெடி பாஸ்ட் லைஃப்ல எல்லாத்தையும் பார்த்துருப்பேன், அந்த கில்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டவரில் ஏறினதுக்கப்புறம் எங்கள் கில்டு தான் அந்த மாதிரி டவரில் ஏறுன்னு சொல்லி அவங்க பிராண்டை ப்ரமோட் பண்ணுறதே இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோக்கு சுத்தமாக செட் ஆகுது. நம்ம ஹீரோ ஸ்ட்ராங் ஆனது அந்த டவரில் ஏறிருப்பேன், ஏன்னா அடுத்து ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டரே வரப்போகுது. அந்த டிசாஸ்டர் தடுக்கணும்னா நம்ம ஸ்ட்ராங் ஆகணும். எனக்கு இந்த கில்டும் தேவையில்ல, நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன், நான் ஒரு ஆளே போதுன்னு சொல்லி இந்த பொண்ணு பேசிப்பேன். அந்த பொண்ணு வேறு தொடர்ந்து பேசிக்கான்னு சொல்லி நம்ம ஹீரோ வேறு அவட்ட பேச்சை முடிச்சு கிளம்பலாம் இருந்திருப்பேன். அந்த பொண்ணு விடுற மாதிரி இருந்திருக்காது. அதே சமயம் இங்கே ஒரு பயந்தாங்க இருந்தால, அவன் தான் கிங்காக இருந்திருப்பேன். அவன்கிட்ட இருக்க ஃப்ளாக் எல்லாத்தையும் அடிச்சு போடுவதுக்காண்டி நம்ம ஹீரோ இங்கேருந்து ஒரு டீம் அடிச்சு பார்த்தீங்கன்னு அவங்க வந்திருப்பாங்க. ஹீரோ இங்கிட்ட தானே இருக்கேன், இங்கிட்ட போய் அந்த கிங்கிட்ட இருக்க ஃப்ளாக் தான் பிடிங்கலாம் தான் அவங்க வந்திருப்பாங்க. இங்கே நிறைய இருந்திருப்பாங்க. இந்த பயந்தவங்களுக்கு ஒன்றும் புரிஞ்சுருக்காது, ஐயோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி அவனும் பயந்து போய் பார்த்துங்க. அங்கே வந்தீங்களா உன்னை நான் சாடிக்க வேணாம் தான் இருந்தோம், ஆனால் உன் டீமுக்காரே ரொம்ப தாராது பண்ணிட்டேன், எங்களே இப்போ நான் மறக்கிட்டேன், அதெல்லாம் கண்டிப்பாக உன்னை சாரி தான் ஆனும். ஒருத்தர் இருக்க ஃப்ளாக் எத்தனை இருக்கே எங்களுக்கு தெரியாது, ஆனால் எல்லா ஃப்ளாக்குமே எங்களுக்கு தான், நீ என்ன வட்டத்துக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லி அவங்க கேட்டுருப்பாங்க. இந்த வட்டம் நம்ம ஹீரோ போட்ட வட்டமாக இருந்தோம்,
எக்காரணத்து கொண்டும் இந்த வட்டத்தொட்டு போகாத, நான் சொல்கிற வரைக்கும் இந்த வட்டத்தொட்டு நகரவே கூடாது. அப்படி நான் இருந்தேன்னா ஒன்றே என்னால் காப்பாற்ற முடியாது நம்ம ஹீரோ சொல்லியிருப்பேன். ஆனால் இப்போ தப்பிச்சு போனால் கூட இங்கே இருக்காங்களே அவன் பிடிச்சி சாடிச்சிருவாங்க. நம்ம ஹீரோ சொன்ன பேச்சை கேட்குறதா இல்லை நம்ம தப்பிச்சு போகலான்னு சொல்லி இவனுக்குள்ளே குழப்பமாக ஏற்பட்டுருக்கும். சரி நம்ம ஹீரோ சொன்ன பேச்சை கேட்போம், இந்த வட்டத்தை நம்புவோம், நம்ம ஹீரோ நம்புவோம், இங்கே இருப்போம்னு சொல்லி இவனும் மனசை கல்லாக்கிட்டு இந்த இடத்துல இருந்திருப்பேன். இவனை சாடிக்காண்டி நிறைய ஸ்வாட்லாம் வந்திருக்கும். அவனை அதுலேருந்து விளையாண்டுருப்பேன். என்னடா என் ஸ்வாட்லேருந்து மிஸ் ஆகிட்டே, சரி நேரில் வரேன்னு சொல்லி அவன் இருக்க இடத்துல இப்போ நான் பக்கத்தில் ஆட்கள்லாம் வந்துருப்பாங்க. இவனை சட்டையை பிடிச்சி தூக்கி நிற்பாங்க. எவ்வளோ நெஞ்சலத்தை இருந்தால் நாங்கள் ஃப்ளாகை கேட்குறோம், ஃப்ளாக்கை கொடுக்காம நிற்கிற நீ ராஸ்கல்னு சொல்லிட்டு இவனை சாரியை ட்ரீம் பண்ணிப்பாங்க. இப்போ தான் இவன் வட்டத்துக்குள்ளே வந்திருப்பேன். வேற ஒருத்தர் வட்டத்துக்குள்ளே வந்தானா அவன் சோழி வந்துடும். இங்கே ஒரு ஹெவன் ஸ்பிரிட் தான் வந்திருக்கும், டீமன் ஹெவன் ஸ்பிரிட்டு. இந்த டீமன் ஹெவன் ஸ்பிரிட்டு நம்ம ஹீரோட ஸ்பிரிட்டாக இருக்கும். அவன் இந்த பயனாவளியை பாதுகாக்கிறது தான் அந்த ஸ்பிரிட்டை வச்சுட்டு போயிருந்தேன். அந்த ஸ்பிரிட் வந்த வேகத்தில் போயிருந்தா இருக்க மற்ற ஆட்கள் எல்லாத்தையும் போட்டு இருந்திருக்கோம். நம்ம ஹீரோ ஏன் லேட் ஆச்சுன்னா அந்த பொண்ணு தந்து பேசிக்கிப்பா, இப்போ வேறு சாடிச்சாலே இவட்ட பேசுகிற காலிலேருந்து ரத்தம் தான் வந்து மிச்சம் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துருப்பேன். இப்போ தான் தூரத்தில் இவனை யாரோ போடுத்துறக்கன்னு நினைப்பாங்க. எவ்வளோ நேரம் உழுதுக்கிறப்ப டக்குன்னு வாடாந்துல்ல என்னை எப்படா கண்டுபிடிச்சி சாக்காயிருப்பேன். உன் மூஞ்சி பச்சையாது எதுக்கு இந்த மாஸ்க்கை போட்டுக்கிட்டு இருக்கேன், நான் மாஸ்க்கையும் கழட்டிட்டு தொலை, உன் மூஞ்சியை தெரிஞ்சுன்னு தொலைந்துல்ல அவனும் மாஸ்க் கழட்டிப்பேன். அது வேறு யாரும் கிடையாது. இங்கே ஒருத்தர் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்லி டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணிப்பல, அவன் டெஸ்ட் எக்ஸாம் தான் இருந்திருப்பேன். அட்மினிஸ்ட்ரேட்டர் இவன் கிடையாதுப்பா, இவன் அந்த ஒலிம்பஸ் அனுப்பி வைக்கப்பட்ட ஆளாக தான் இருந்திருப்பேன். மெயின் நம்ம ஹீரோ போடுறதாக்கானே இருந்திருப்பேன். ஆனால் ஹீரோ ரொம்ப ஆட்டம் முடிஞ்சிருப்பேன். விட்டாவே நாலு அப்படின்னா ரேங்கர் ஆவேன். அது அவங்களுக்கு தான் பிரச்சனை. அதனால தான் ஹீரோ ஸ்ட்ரெயிட்டாக போட்டுதாக்கானே அவங்களும் ஆட்கள் அனுப்பி வச்சிருப்பாங்க. இவன் நம்ம ஹீரோட்ட பேசுவதெல்லாம் இல்லாமல் டேரெக்டாக அவனை போட்டுலாம் இருந்திருப்பேன். நம்ம ஹீரோக்கார இவனோட ஐடியா தெரிஞ்சு வைக்கும். இவன் ஒரு ரேங்கராக இருந்திருப்பேன். ரேங்கர் எப்படி இந்த ஃப்ளோரில் இருக்காங்க, கண்டிப்பாக அவனுக்கு பெனால்ட்டிலாம் இருக்கும். ஆனால் அதுக்கு நம்ம தாக்கு பிடிச்சாலுமே இவன் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கேன்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுருப்பேன். இருந்தாலுமே அவன்கிட்ட டிவைன் ஃப்ளேம் பவர் இருக்கும். அதுதான் மற்றவங்களுக்கு பயத்தை உருவாக்கும். அந்த பவரை இவன் மேலே ஏவிட்டுருப்பேன். அவனும் சும்மா இல்லை, டார்க் இல்யூஷன் அப்படின்ற பவரை நம்ம ஹீரோ மேலே ஏவிட்டுருப்பேன். ரெண்டு பவர் ஒன்றுக்கு ஒன்று சால்த்து இல்லை. நம்ம ஹீரோ அவனும் மயக்கமாக்கலான்னு ட்ரை பண்ணிப்பேன். இந்த டார்க் இல்யூஷன் மூலிமா இவனை வந்து இல்யூஷன் மூலியமாகவும் லாக் பண்ணி வைக்க முடியும், இவனை தூக்கத்துக்கும் கொண்டு போக முடியும். தூக்கத்தை கொண்டு போய் லாக் பண்ணி வைப்போம்னு சொல்லி டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த டார்க் இல்யூஷன் பவர் இருக்குல்ல, அதை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மேலே ஏவிட்டு இருந்திருப்பேன். நம்ம ஹீரோ என்ன ஒரு செகண்ட் அப்படியே ஸ்டன்னாக நின்றுப்பேன். ஆனால் இன்னுமே இப்போ தான் முடிச்சதாக இருந்திருப்பேன். அப்போ டோஸ் அதிகமாகிட்டா போச்சுன்னு சொல்லி இவனு டோஸ் அதிகமாகிருப்பேன். நம்ம ஹீரோ அவ்வளோதான் மயங்கிருப்பேன். இவனு மயங்கின வரைக்கும் நின்றுருப்பேன். இவ்வளோ டேலண்டான ஆள் என் கையால் இப்போ சாப்பிட்றேன். உன்னை என்னடா ஜூஸ் கூட பெருமையாக பேசுவார், என்ன அவ்வளோ டேலண்டான ஆளா, ஆனால் நான் ஒரு ரேங்கராக இருக்கேன், நீ ஏழவு கூட ஈக்குவலாக இப்படி அசால்ட்டாக பண்ண வாங்கிட்டேன், இந்த இடத்துல சாக போகிறேன்னு சொல்லி கத்தியை பக்கத்தில் வச்சுருந்தப்பேன். நம்ம ஹீரோ அப்படியே அமைதியாக நின்றுக்கிட்டு இருந்தப்பேன். தூங்குற மாதிரி ஆக்டிங் போட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவன் நெஞ்சே கத்தியை சொறி இருந்திருப்பேன். இப்போ இவ்வளோ நேரம் ஆக்டிங் போட்டியான்னு சொல்லி அவன் சாக்கிருப்பேன். ஆமாம் ஆக்டிங் தான் போட்டேன். உன்னை மாதிரி ரேங்கர் பவர்ஃபுல்லாக பார்த்தா இப்படி கேவலமான ட்ரிக் யூஸ் பண்ணி என்னை சாரி இருப்பீங்களா, எதுக்கு நீ என்னை சாரிக்கு வர, உண்மையாக சொல்லி அதெல்லாம் மேலே இடத்துல வந்து ஆர்டர் வாங்கலாம் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்போ நீ இந்த இடத்துல சாடான்னு சொல்லி ரேங்கர் கூட நம்ம ஹீரோ சண்டைக்கு வந்துருப்பேன். என் கையில் ஒரு ஸ்வாட் வச்சுருப்பேன், டார்க் ஸ்வாடு. அது அந்த பெருசு இருக்கல அவர் செஞ்சு கொடுத்த ஸ்வாடாக தான் இருக்கும். எந்த ஸ்வாட் வச்சுருந்தாலும் சரி தான் நான் ஒரு ரேங்கரான்னு சொல்லி இவனும் சண்டை விட்டுருப்பேன். ரெண்டு பேரும் மாற்றி எடுத்துருப்பாங்க. ரெண்டு டார்க் ஈவில் பவர் பண்ணால் அந்த இடத்துல ஒன்றுக்கு ஒன்று அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று குறைச்சது இல்லை. நம்ம ஹீரோ பண்ணால் அவனோட ஸ்வாடை வச்சு இவனை அட்டாக் பண்ணிப்பேன். இன்னொரு வாட்டி வெட்டுக்க ஏற்பட்டுருக்கும். இவனோட டிவைன் ஃப்ளேம் பவர் இல்லை, அந்த பவர் அவனால் தாக்கு பிடிக்க முடியாது. அப்படியே ஈவில் ஆரோட இருக்கும். இவன் அது நெருப்பு நடச்சுருப்பேன். இவன் என்ன நினைக்கிறானோ அதே மாதிரி பண்ணால் அந்த டிவைன் ஃப்ளேமே கண் முன்னாடி தெரியும். இவன் அது சூடாக இருக்குன்னு நினச்சானா அது சூடாக இருக்கும். ஆனால் அதுக்கு சூடோ டேஸ்ட்டாக எதுவுமே வந்துருக்காது. அது எல்லாமே ஒரு எமோஷன் தான். அந்த எமோஷன் தான் இவன் கூட விளாண்டுட்டு இருக்கும். அந்த டிவைன் ஃப்ளேம் ரொம்ப கொடூரமான ஸ்கில்லாக இருக்குன்னு சொல்லி கூட சாக்கா பார்த்துருப்பேன். இவனோட ஸ்கில்லை வச்சு நம்ம ஹீரோ யூஸ் கொண்டு வரலாம் ட்ரை பண்ணிப்பேன். ஆனால் இட்ஸ் டூ லேட். நம்ம ஹீரோ பண்ணால் இவனை போட்டு அடியே அடிச்சுருப்பேன். இப்போ உடம்புல அங்கங்கே காயங்கள்லாம் ஏற்பட்டுருக்கோம். இவ்வளோ பண்ணி உனக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் பார்த்து பயம் இல்லையா அப்படிங்கிறதுப்பேன். எனக்கு யாரை பார்த்து பயம் இல்லை, என்னை ஒலிம்பஸ் பார்த்துக்க சொல்லி அவனு சொல்லியிருப்பேன். ஒலிம்பஸ் அவன் எல்லாரும் அந்த டிசாஸ்டரே தடுக்க முடியல, எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குன்னு சொல்லி இவனும் பின்னா பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறேன். பாஸ்ட் லைஃப்பில் நடந்த விஷயங்கள் எல்லாமே இவன் காலம் தாண்டி இந்த இடத்துக்கு வந்திருப்பேன். அதனால் இந்த சான்ஸ் நான் கண்டிப்பாக ஒழுங்காக யூஸ் பண்ணுவேன்னு சொல்லி இங்கே இருந்தாலும் ரேங்கரு அந்த ரேங்கரை சண்டை விட்டு சாதிக்கிற மாதிரி இவன் ட்ரை பண்ணிப்பேன். இவனோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணிப்பேன். அந்த ரேங்கருக்கு உடம்பு ஃபுல்லாக காய ஏற்பட்டுருக்கோம். கொஞ்சம் விட்டால் செத்துடாம இருந்தாலுமே கடைசி ஸ்கில்லை நான் யூஸ் பண்ணான்னு சொல்லி இது ஒரு ஸ்கில் வச்சுருப்பேன். ஆனால் உன்னால் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லியிருப்பேன். ஏன் அப்படி சொல்கிறான்னு சொல்லி அங்கே கூட ரேக்கருக்கு எதுவும் இருக்காது. நம்ம ஹீரோ எல்லாத்தையும் ஒரு பிளானோட சொல்லியிருப்பேன். இவனுக்கு என்ன ஆகும் இல்லை, இது ஒரு எபிசோட் அவசரமாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இதே மாதிரி எல்லா பொருள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ டேக் கேர் பை கைஸ்.